வெல்கம் பேக் டு கவிதா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கவிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி வெள்ளை சின்ன சின்ன கத்திரிக்காயாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்புக்கு ரொம்ப ருசி கொடுக்கும். அதோட நுனியில் மட்டும் நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன், அதை ஃபுல்லாக கட் பண்ணல. அதே மாதிரி அதோட காம்பை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே உள்ள தோல் மட்டும் விட்டுருக்கேன். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன். இந்த மண் சட்டியில் நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக சமைக்க போகிறேன். அதனால் மிதமான சூட்டில் நான் செய்ய போகிறேன். சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மொத்தமாகவே நல்லெண்ணெயில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கை அளவு சின்ன வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு பெரிய நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை தனியாக நம்ம எண்ணெயிலையும் பொரித்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கத்திரிக்காயில் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இதே மாதிரி வதக்கி நம்ம செய்யும் போது கத்திரிக்காய்க்குள்ளே எல்லாம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மூடி வச்சு கத்திரிக்காயை நல்லா வதக்கிடுங்க. இப்போ கத்திரிக்காயோட மேல் தோல் எல்லாம் கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி செய்யும் போது குழம்பு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குழம்பு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வெறும் மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் புளி தண்ணி, சாதாரண தண்ணி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மூடி வச்சு வேக வைங்க. இப்போ கத்திரிக்காயெல்லாம் பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவலை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மண் சட்டியில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவிதா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.